இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாம் கொஷின் வந்து மேக்ஸ் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78 and 109 லிவிங் ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் தமிழ் இருக்குன்னா 62, 78 மற்றும் 109 ஐ வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 ஐ மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, என்ன பண்ணோம், மீ போ வா கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன மீனிங்னா இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா 6வது புக்கில் வந்து இருக்குது. சரிங்களா, இப்போது இந்த நம்பரை வகுக்கும்போது 2 வந்து மீதி கிடைக்குது, இந்த நம்பரை வகுத்தா 3 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தா இந்த நம்பரை வகுத்தா ரிமைண்டர் வந்து என்ன இருக்குது 4 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரிமைண்டர் எல்லாம் நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடணும். அப்போ 62ல் 2 ரிமைண்டர் போச்சுன்னா 60. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 78ல் 3 ரிமைண்டர் போச்சுன்னா அப்போ 75. அடுத்து 109ல் வந்து பார்த்தோன்னா 4 போயிடுச்சுன்னா 109ல் 4 போச்சுன்னா 105ன்னு வந்துடும். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் காமன் டேபிள் பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும், டேட்டாவே தெரியும், 5வது டேபிள். அப்போ 5 முறை பார்த்தீங்கன்னா இது 12 முறை, இது 15 முறை, இது வந்து பார்த்தோன்னா 21 டைம்ஸ் வந்துடும். திருப்பும் பார்த்தா என்ன டேபிள் காமனாக இருக்குன்னா 3 டேபிள் காமன். அப்போ பாருங்கள் 4 முறை, இது வந்து பார்த்தோன்னா 5 முறை, அடுத்து 7 முறை. அடுத்து இங்கே காமன் நம்பர்ஸ் வந்து எதுவுமே இல்லை, தெர் இஸ் நோ காமன் டேர்ம்ஸ். சரிங்களா, ஏன்னா அதை நம்ம டிவிசர் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா 4, 5, 7 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கொடுத்து வந்திருக்கிறதுனால அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து இது ஒரு விதம் வந்து இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 5 × 3 15. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் வந்து 15 தான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் இது, 6வது புக்கில் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நடக்கும். நன்றி.